ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா? நம்மளோட சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னடா பாலாட்டையெல்லாம் காமிக்கிறேன், அப்புறம் பாட்டிலெலாம் காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் வச்சு தாங்க ஒரு குறிப்பு எல்லாமே சொல்ல போகிறேன். நிறைய குறிப்புகள் வித்தியாசமாக இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த குறிப்பு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி வெத்தலையை வச்சு கூட சில குறிப்புகள் சொல்லியிருக்கேன். சளி பிடிச்சா என்ன பண்ணணும் அப்படின்ற குறிப்பு எல்லாமே இருக்குது. ஈஸியாக அந்த காஃப் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். குறிப்புகளாயிரும், அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த டிப்ஸ் வகைகளை பற்றி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஃபஸ்ட்டு குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். பருப்பும் உருளைக்கிழங்குலாம் வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா பருப்பு சரியாக வேகாது, ஏதாவது காய் போட்டிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுங்க. அதுலேயும் விளக்கெண்ணெய் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பருப்பு நல்லாவே வெந்துருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் விசில் விடும்போது சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2 விசில்லே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே, ஒரு விசிலில் கூட ஒரு சில உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடும். எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனை வச்சு எடுங்க. அந்த தண்ணியிலே கொஞ்சமாக ஆட்டினீங்கன்னா பருப்பு எல்லாமே வெளியில் வந்துடும். அந்த பருப்பு இது உள்ளே விழுந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாத உருளைக்கிழங்கு நம்ம குயிக்காக உரிக்கணும் அப்படின்னா காலையில் வந்து இந்த சூடாக இருக்கும் போதெல்லாம் உரிக்க முடியாது. காலையில் இல்லைங்க, எப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து மசாலாலாம் வைக்கணும்னா டக்குன்னு சூட்டில் உரிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனை நல்லா அது உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த தோலை இந்த மாதிரி உரிச்சிடலாம். இது உருளைக்கிழங்குன்னு இல்லைங்க, ஸ்வீட் பொட்டேட்டோவாக இருக்கட்டும், இல்லை எந்த வகை கிழங்கு வகைகளாக இருந்தாலும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு பிறகு நீங்கள் உரிக்கணும்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 1 கிலோ உருளைக்கிழங்காக இருந்தால் கூட உரிச்சிடலாம் டக்குன்னிட்டு. இந்த மாதிரி பருப்பையும் நீங்கள் கிழங்கையும் வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா குயிக்காக நம்ம சாம்பாரும் செஞ்சிடலாம், பொரியலும் செஞ்சிடலாங்க. கேஸும் சுலபமாகும், காலையில் ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா கிழங்கு வகைக்கும் பொருத்தமானது தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது என்னடா வெத்தலையை வச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? யாருக்கெல்லாம் தொண்டை கரகரப்போ அப்படி இரும்பல் சளி இருக்கோ அவங்களுக்கு உண்டான குறிப்பு தாங்க இது. இந்த மாதிரி ஒரு 7-8 வெத்தலை எடுத்திருக்கேன். வெத்தலை கூட என்னென்னலாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமாக துளசி எடுத்திருக்கேங்க, ஒரு 10 இலைக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை இருக்குது இல்லைங்களா, அது 1 தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் 2 பேருக்கு அளவுக்கு காசுறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் 2 இலையை சேர்த்து போட்டுக்குங்க, ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கூட. எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 இலையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த காம்பு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். ஸோ இது கூட வந்து இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ண முக்கியமானது. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு, இது வந்து யாருக்கெல்லாம் தொண்டை கரகரப்போ சளி இருக்கோ அவங்க கண்டிப்பாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா தெரியும். கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். இது கூட வந்து இஞ்சி ஆட் பண்ணுறேங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு மிளகும் ஆட் பண்ணணும். ஸோ மிளகு பவுடராக இருக்கிறதுனால நான் இஞ்சி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மிளகு கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். பவுடராக இல்லைன்னா இது கூடயே வந்து ஒரு 5 மிளகு 4 மிளகு அளவுக்கு நீங்கள் ஆட் இது பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி ஒரு டைம் அரைச்சி எடுத்துட்டு பிறகு இந்த மாதிரி அரைச்சி ஒரு 3 நாள் அரைச்சி எடுத்துட்டு ஒரு டைம் எடுத்தீங்க. இதை வந்து நம்ம வடிச்சு நல்லா பெனிஃபிட் தருங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ml கொடுத்தீங்கனாலே போதும். ரொம்ப சின்ன குழந்தை, 1 வயசு குழந்தை அப்படின்னா சூடாக ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்ணுங்க, ஒரு டைம் கொடுங்க போதும். 5 ml ஒரு 5 வயசு அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு 10 ml கூட கொடுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. காட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு வந்து நீங்கள் அரைக்கும் போது ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி பொடியாக இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப காட்டாக இருக்குன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வேறு ஏதாவது சர்க்கரையோ கூட ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். சர்க்கரையை தவிர்த்துருங்க, நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இதை இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பாலாடையில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்லையா இந்த மாதிரி அந்த சிரப்போட மூடி இருக்கும் இல்லைங்களா, அந்த கேப்பில் கூட நீங்கள் கொடுத்துடலாம். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிளாஸில் நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வேணுனாலும் ஆட் பண்ணுங்கள். பெரியவங்களுக்குலாம் இதெல்லாம் நாட்டு சர்க்கரைலாம் தேவைப்படாது, காட் அந்த அளவுக்குலாம் இருக்காதுங்க. அதனால் அப்படியே கூட கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப நீங்கள் வந்து இஞ்சி இதெல்லாம் அதிகமாக போட்டுட்ட அப்படின்னு
ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெதுன்னு இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா, இந்த நைட் வேர் வந்து சின்னதாகிடுச்சுங்க. என்னோடய பாப்பாவது தான். சின்னதாக ஆகிட்டதுனால இது என்ன பண்ணலான்னு யோசித்தேன். இது வந்து தூக்கிட்டு இருக்கு, நல்லா இல்லை. இந்த சம்மருக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன சம்மருக்கு எடுத்தது இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா நல்லா தூக்கிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா இருந்தது, கிளாத் நல்லா இருந்தது, கலரும் ஃபேட் ஆகாத இருந்தது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணேன். மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு கீழே மட்டும் இருந்ததுன்னா ஒரு டவலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லையா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிடுங்க. இதை வந்து இந்த முக்கா பாகத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம், மேலே இருக்க முக்கா பாகத்தை. இது நீங்கள் வந்து சுடிக்கோ அப்படி இல்லைன்னா மிடி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் இன்னர் வேராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி லாங்காக கூட போடலாங்க. ஃப்ராகுக்குன்னா அந்த மாதிரி லாங்காக போடலாம். இல்லைனா சின்னதாக வேணும்னா இந்த மாதிரி மேலே மட்டும் பெட்டிக்கோட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இருக்க பாகத்தை வந்து நீங்கள் ஏதாவது வேஸ்ட்டு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம பெட்டிக்கோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு ஏதாவது ஸ்லாப் துடைக்க அந்த மாதிரி நீங்கள் பீஸாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. கிச்சன் க்ளீன் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காட்டன் துணி, அதுக்கப்புறம் வண்டிக்கெலாம் க்ளீன் பண்ண கூட இந்த மாதிரி துணி வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேஸ்ட்டான துணிகளை. அப்படி இல்லையா இது கர்ச்சீஃபாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. கர்ச்சீஃப் சைஸில் நீங்கள் கட் பண்ணி தைச்சிட்டிங்கன்னா கர்ச்சீஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்கும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணி இந்த மாதிரி மணி பிளான்ட் நீங்கள் அங்கங்கே வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. க்ரீன் கலரில் இந்த மணி பிளான்ட் நம்மளுக்கு க்ரோ ஆகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்கவும் லுக்காக இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸில் வச்சிங்கனாலே நல்லாவே வளருங்க. இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக அங்கங்கே கூட நம்ம வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்பவே ஹீட் ஆகிடும். அதை நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி நீர் வகை காய்கறிகளை அதிகமாக எடுக்கணும். நான் வந்து குக்கும்பரை இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் எடுத்துக்கிற பழக்கம் உண்டு. டெய்லியும் கூட எடுத்துக்குங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எடுக்க ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பெப்பர் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட அப்பா வந்து இந்த மாதிரி தாங்க சாப்பிடுவார். டெய்லியுமே 2 வேளை கூட இந்த குக்கும்பரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிலாம் எடுப்பார். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்னோடய அப்பா ஞாபகம் தான் வருது. ஸோ லெமனை வந்து நம்ம இந்த மாதிரி சாறு நல்லா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கீழே வந்து நல்லா தேய்ச்சிட்டு நம்ம இந்த மாதிரி பிழியும் போது பார்த்திங்கன்னா சாறு நல்லா நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குக்கும்பரில் வந்து இந்த சாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு 1/2 லெமன் அளவுக்கு புழிஞ்சிக்குங்க. அப்புறம் பெப்பர் சால்ட் 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கூட நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை மட்டுமே 2 குக்கும்பரை இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ஃபில் ஆகிடும். அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த குக்கும்பரை இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கூட சரியாக நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்சர் இருக்கவங்க கூட இதை எடுக்கலாம். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்பி ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போட்ட வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். இதில் பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் வகைகள் எல்லாமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேங்க. கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு குக்கிங், அந்த மாதிரி நிறைய வகையான டிப்ஸ் வகைகளும் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள். அதை நான் ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளும் என்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அதையும் நான் நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ணுறேன். குறிப்புகளாயிரும், அதில் சில உங்களுடன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் குறிப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.